இல்லை இப்போ எனக்கு மற்ற கதை தேவையில்லை. நான் லஞ்சம் வாங்கினேன் யார் உங்களுக்கு சொன்னேன்? போலீஸ்ல எழுத காட்டிலும் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட தான் 2 மௌலவி வந்து பேசினாங்க. அப்போ வந்து முன்னுக்கு பேசி போலீஸ் கேட் ஓப்பன் கிட்டே வந்து பேசி நான் கேட்டேன், என்ன அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இப்படி தான் தமிழ் சட்டம் காசு வாங்கியிருக்கிறாராம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஐபவான். இப்போ நாங்கள் நிற்கிற எங்கன்னு பார்த்தீங்களா இருந்தால் நாவலடியில் இருக்கக்கூடிய ஹம்து ஜும்மா பள்ளிவாசல்கிட்ட நிற்கிறோம். ஏனெண்டா அந்த நான் லஞ்சம் வாங்கினதாக குற்றம் சாட்டிய பெண் வந்து இங்கே தான் இருக்கிறா, இப்போ வந்திருக்கிறாவாம். எனவே அந்த பார்க்குறதுக்கு இருக்கிற அந்த இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. எனவே அவங்கள்ட்ட போய்ட்டு நான் கேட்க போகிறேன். வாங்க முதல்ல போட்டியா சகோதரி கதைக்கலாமா? நான் இப்போ உங்கள்கிட்ட கதைச்சி சொல்லி தரதுக்கெல்லாம் ஒன்றுமே வரல, நேரடியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். சரியா? இப்போ என்னென்னு சொன்னால் உங்களால் எனக்கு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. சரியா? என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால், நான் லஞ்சம் வாங்கினதாகவும் நான் வந்துட்டு ஒரு ஒரு தப்பானவன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்க போகக்குள்ள உங்களோட பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நாவலடியில் ஒரு பையனை நான் காதலித்தேன், அது கொழும்புல வந்து அவர் என்னோட வாழ்ந்தார், அதுக்கு பின்னால் வந்து என்ன ஏமாற்றிட்டு போயிட்டார், இப்போ வந்தால் எனக்கு நியாயம் கிடைக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா இல்லையா? சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு இது திருமணம் கிடைக்க என்ன செய்ய போகிறேன்னு சொன்னீங்க? தற்கொலை செய்ய போகிறேன்னு சொன்னீங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன்? உங்களையும் காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி இப்போ நீங்கள் இப்படி செய்ய போகக்குள்ள உங்களை காப்பாற்றணும், அடுத்தது உங்களோட சைடை மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களோட சைடையும் பார்த்துட்டு அவருக்கு விருப்பமாக இருந்தால் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அவரை மச்சானால பிரச்சனைன்னு சொன்னீங்க. நீங்கள் அப்படி தானே? அவரை மச்சானால பிரச்சனை அப்படி தானே சொன்னீங்க? நீங்கள் மச்சானால பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? அப்போ மச்சானால பிரச்சனையாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? நான் அன்வரை வந்துட்டு தனியாக சந்தித்து தான் கதைக்கணும். அப்போ அவரை நான் தேடுறதுக்கான முயற்சிகளை தான் அந்த 2 நாள் நான் சொன்னேன், ஒரு சேஃபான இடத்துல இருங்க, பாதுகாப்பாக இருங்க, நான் உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தாரேன்னு சொன்னேன். அப்போ கடைசியாக வந்துட்டு எனக்கு அன்வர் கிடைக்கல, வெளியில் போனதாக நான் எனக்கு கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் உங்களை வச்சுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினேன்? நீங்கள் ஹியூமன் ரைட்ஸில் போயிட்டு ஒரு வழக்கொண்டை போடுங்க, நீங்கள் ஒரு நியாயத்தொண்டை தேடுங்க, இதில் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்போ அதுக்கிடையில் யார் நான் லஞ்சம் வாங்கினு சொன்னேன்? அப்போ ஆக நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால், நான் லஞ்சம் வாங்கினதாக கேள்விப்பட்டேன், லஞ்சம் வாங்கின ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. நான் லஞ்சம் வாங்கினது யார் சொன்னேன் உங்களுக்கு? எனக்கு நான் அன்றைக்கு போலீஸ்க்கு போனேன் தானே. சரி. போலீஸ்க்கு போனப்போ அந்த போலீஸ்க்கு முன்னுக்கு இருக்கிறாங்க ஒரு நீல கலர் வீல் வச்சு, அவரும் அந்த என்ன பேர் அவங்களோட பேர் என்ன? அவரோட பேர் எனக்கு சரியா தெரியாது. நீங்க தாடி வளர்த்து அவர் என்ன சொன்னார்? நீல கலர் வீல் வச்சு என்ன சொன்னார்? அப்போ நான் போலீஸ்க்கு போனப்போ அவர் தான் என்னோட பேசினாங்க. அவர் வந்து பேச அப்புறம் தான் அவர் வந்து பேச கேட்டார். கேட்கையும் அப்போ நான் அந்த போலீஸில் எல்லாம் அந்த எழுத காட்டிலும் இல்லை இப்போ எனக்கு மற்ற கதை தேவையில்லை. நான் லஞ்சம் வாங்கினேன் யார் உங்களுக்கு சொன்னேன்? போலீஸில் எழுத காட்டிலும் நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட தான் 2 மௌலவி வந்து பேசினாங்க. அப்போ வந்து முன்னுக்கு பேசி போலீஸ் கேட் ஓப்பன் கிட்டே வந்து பேசி நான் கேட்டேன், என்ன அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, இப்படி தான் தமிழ் சட்டம் காசு வாங்கியிருக்கிறாராம். உங்களோட வீடியோ அவரோட பேர் என்ன? அவரோட பேர் எனக்கு தெரியாது. அவரும் இந்த பேச இப்போ ஆதாரம் இருக்கா? நான் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் அவரோட என்னது கால் ரெக்கார்டிங் இருக்குது. என்ன நான் காசு வாங்கின ரெக்கார்டிங் இருக்காமா? நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், இப்போ நான் காசு வாங்கினதாக, நான் லஞ்சம் வாங்கினதாக கதைச்ச ஏதோ ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்கிறார். அப்படியா? அந்த ரெக்கார்டிங்கை அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் உண்மையான முறையில் ஹலாலான முறையில் அவர் பிறந்திருந்தா, அப்படி ஒரு ரெக்கார்டிங் இருந்தால் உடனடியாக என்ன செய்யுங்க, அவரை வந்துட்டு பப்ளிக் பண்ண சொல்லணும். சரியா? நான் லஞ்சம் வாங்கியிருந்தா நான் பப்ளிக்காக சொல்கிறேனே, ஹலாலான முறையில் பிறந்திருந்தால் நீங்கள் அந்த ரெக்கார்டியை காட்டணும். சரிதானே? நான் வந்துட்டு ஒரு தப்பானவன்ற பிம்பத்தை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அவரோட பேர் தெரியுமா உங்களுக்கு? இந்த குற்றஞ்சாட்டியவக்கே பேர் தெரியாது, ஆதாரம் இல்லாத ஒரு கதை ஒன்று தமிழ் சத்து மேலே சுமத்தி இருக்கிறாங்க. இப்படி தப்பான கதைகள் என்ன செய்யக்கூடாது, தயவு செய்து வெளிக்கொடுத்துக்கூடாது. இதில் நடந்த சப்ஜெக்ட் இதுதான். இவ கொழும்புல இருந்திருக்கா, இவட பேர் க்ளோரி, அப்படி தானே? க்ளோரி இவ கொழும்புல இருந்திருக்கா. இருக்கிற டைமில் அன்வர்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு இவ விரும்பியிருக்கிறாரு. அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்க லிவிங் டுகெதர் இருந்திருக்காங்க. 2 பேரும் திருமணம் செய்யலை. பிறகு கருத்து முரண்பாட்டின் காரணமாக வெளியில் வந்திருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க கல்யாணம் முடிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டத்தின்படி லிவிங் டுகெதர் அடிப்படையில் விருப்பமானவங்களே இருக்கலாம். கருத்து முரண்பாடோ வேறு ஏதோ காரணத்தால் அவங்க திரும்பிட்டு வரலாம். அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவக்கு நஷ்டஈடு வேணும்னு சொன்னால், இவ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ஹியூமன் ரைட்ஸுக்கு போயிட்டு இவ வழக்கு போட்டு இவ அதை செய்யணும்.
அதை தாண்டி இவ இஸ்லாத்துக்கு வர போகிறேன், நான் இஸ்லாத்தில் இருக்க போகிறேன், எனக்கு அவர் தான் வேணும், எனக்கு பள்ளியால் நியாயம் தாங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறா. இந்த நியாயத்தை இப்போ நீங்கள் நியாயம் பேசுகிற சகோதரர்கள் இதுக்கு நியாயம் எடுத்து கொடுக்கணும், இவட பக்கம் நிற்கணும், இவக்கு அநீதி செஞ்சிட்டீங்கன்னு சொல்கிற நியாயமான அவ்வளோ பேரும் தயவு செய்து போர்டு எடுத்துகிட்டு வாங்க. ஹம்து பள்ளிவாசலுக்கிட்ட இருக்கிறா, வந்து நியாயத்தை எடுத்து கொடுங்க. நீங்கள் உண்மையான ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கொள்கிறேன். சரிதானே சகோதரி? விளைஞ்சி தானே? உங்களுக்கு அவங்க எடுத்து தருவாங்க. நியூஸை என்கிட்ட போட சொன்னீங்க, நான் போடாத காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஊரில் நான் பாசம் வச்சிருக்கேன், பற்று வச்சிருக்கிறேன், இதை காப்பாற்றணுன்றதுக்காக வேண்டி. இப்போ பப்ளிக் எல்லாத்தையும் எழுதி விட்டாங்க தானே, அது மட்டும் இல்லாமல் என்ன டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நான் லஞ்சம் வாங்கினது அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இந்த அவர் அந்த கதைச்சவர் உங்களோட நேரடியாக கண்டா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக அவரை பிடிச்சி சதத்திர கூட்டிகிட்டு வரணும். சரிதானே? சதத்திர நம்பர் 0777484456. சரிதானே? உடனடியாக நீங்கள் கூட்டு வரணும். இது என் பர்சனல் நம்பர். கால் பண்ணுங்கள், உடனடியாக கொண்டு வாங்க, நிரூபித்து காட்டுங்க, நிரூபித்து காட்டணும். அவ்வளோதான். சரி சகோதரி, நான் வரேன், என் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு இப்போ நியாயம் தர்றதுக்கு அவங்க உங்களுக்கு நான் இந்த நியூஸை நான் வெளியில் போடுறேன். என்ன சொன்னால் எனக்கு வங்கம் வந்திருக்கு இதில் விளைச்சி. அதனால் உங்களோட கதையை நான் இப்போ சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேவை அவரை கல்யாணம் முடிக்கணும், நீதி எடுத்து தரணும். அதான் நிற்கிறீங்க. சரி, என்னால் இதுக்கு நீதி தர முடியாதுன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் லஞ்சமெல்லாம் வாங்கலை விளங்கிச்சா. நான் என்னென்னு சொன்னால் இந்த ஊரில் ஒரு மதிப்பொன்று இருக்கே, அதுக்காக நான் இது செஞ்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீதி கதைக்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க தானே, இதை பற்றி எழுதிருக்கிறேன்றதுக்கு அவன் உங்களுக்கு நீதி பெற்று தரணும்னு. அப்போ தமிழ் சத்தம் இந்த வெளியில் கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்குறாக்கெல்லாம் வந்து நீதியை கொண்டு வந்து கொடுங்களேன் பார்ப்போம். சரி சரி, நான் வரேன் சகோதரி. சரி, அவ்வளோதான் சகோதரங்கள். சத்தத்தில் விஷயம் முடிஞ்சு. இதுக்கு பிறகு சத்தத்தை வந்துட்டு லஞ்சம் வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஜென்டில்மேன் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது உங்களையெல்லாம். சரி, கட் பண்ணுங்க.